வணக்கம். இந்த வீடியோல அ பவர் ஜெனரேஷன் எப்படி பண்றோம்? எனர்ஜி ஹார்வெஸ்ட் எப்படி பண்றாங்க? அப்படின்றத பார்க்கலாம். போன வீடியோல ஒரு சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடுக்கு எப்படி வந்து ஜெனடிக் அப்டேட் எடுக்கிறது, மரபை வந்து முருகேற்றுறது அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ அந்த மரபை முருகேற்றினதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டை நம்ம தக்க வச்சுக்க நம்ம வந்து எனர்ஜி எப்படி வந்து ஜென்ரேட் பண்றது, எப்படி வந்து ஆம்ப்ளிஃபை பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். போன வீடியோல நாம ஒரு சைக்கிள் எப்படி இருக்கும், எப்படி நடத்துறது, என்னென்ன மாதிரியான என்டிட்டிஸ் வந்து எந்தெந்த இடத்துல வந்து உருவாக்கம் பண்றது, அப்போ வந்து அவங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்த்தோம். ஒரு உடல்னா ஒரு கெமிக்கலி ஒரு ரோபோட் மாதிரியான ஒரு உடல் நம்ம வச்சுருக்கோம். அந்த உடலோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து எப்படி ரீச் பண்ணுறது, அது எப்படி திருப்பி பழைய நிலைக்கு போகுது, ஜெனடிக் அப்டேட் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு சர்டன் பீரியடில் வந்து நாம் வந்து அந்த ஆசிட்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு நம்மளால் வந்து பவர் ஜென்ரேட் பண்ண முடியுது, நியூரல் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி அப்படின்றப்போ அது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நாம் வந்து நம்மளோட பூமியை வந்து நல்லா லைட் அப் பண்ணி நல்ல ஃபீல்டோட ஒரு நல்ல பொட்டென்ஷியலோட நம்ம வந்து இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்போது நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகப்படுத்தினதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகி உங்களுக்கு கிராவிட்டி குறையும், மக்களோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கெமிக்கல்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அப்போ வந்து அவங்க வந்து டோப்பமைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்டேஷன் வந்து கிடைக்கிறது கஷ்டம், அப்டேட் ஆகுறது கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்வியல் முறை, சமூக கட்டமைப்பு இதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து ட்ராப் ஆகுது, இல்லை நம்மளால் வந்து வேகமாக இதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து யூஸ் பண்ணிட்டோம் பூமியில் இருக்கக்கூடியது அப்படின்னா, அப்போ அடுத்து வந்து நமக்கு சீக்கிரமாகவே என்ன ஆகும், இந்த சைக்கிள் முடிஞ்சிடும். அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம வெளியில் அதர் சோர்ஸஸ் வந்து அங்கேருந்து எனர்ஜி எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலேருந்தோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்னவாக இருக்கும்னா, இப்போ மார்ஸ், வீனஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இப்போ மார்ஸில் போய் நம்ம வந்து குடியமர்த்துகிறோம். இப்போ நம்மளுடைய ஆட்களே வந்து அங்கே குடியமர்த்தலாம். இப்போ எந்தெந்த என்டிட்டிஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இருக்கோ அந்த என்டிட்டிஸ் எல்லாத்தையுமே irrespective ஆஃப் their bandwidth வாட் எவர், அவங்களோட வந்து அவங்களோட கெப்பாசிட்டி வேறு. இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்காங்க சில என்டிட்டிஸ் அப்படின்னா, இவங்க வந்து எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு கேட்டால், தாராளமாக இப்போ வந்து எந்த ஒரு கிரகத்தையுமே நமக்கு வாழ்வாதாரமாக நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த சிமுலேஷன் ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்போது அப்படி மாற்றும்போது இந்த மாதிரி ஃபீல்டை வந்து அங்கேயும் நம்ம உருவாக்க முடியும், அங்கே அவங்களால இருக்க முடியும். சரி, அப்படி இந்த மாதிரி அசிடிக் தன்மை நிறைந்தவர்கள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறது மூலிமா நமக்கு அங்கே வந்து நல்ல பவர் ஜென்ரேஷன் நடக்கும். அதே மாதிரி அங்கே வம்சாவழி வேர்க்கால்கள் விருத்தி ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், நிறைய என்டிட்டிஸ் வந்து அங்கேயும் உற்பத்தி ஆகும். இன்னொன்று, அவங்கள வந்து இங்கே வச்சுக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். நான் ஃபீல்டு லைட்டாக இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்க உடம்பு அசிடிக்காக இருக்கிறதுனால தாங்காது. ஆல்கலைனுக்கு மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகணும், தாங்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆல்கலைன் பீப்புள் ஆல்ரெடி அவங்க உடம்பு ஒமேகா ஸ்டேட்டில் போயிருக்கோம், அவங்களுக்கு ஆசிட் தேவை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஒரு பாட்டில் ஆசிடை வந்து குடிச்சே காமிப்பாங்க, ஜியோ மேக்னெட்டிக் சென்டரில் உட்காந்துருக்காங்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து ஆசிடை வந்து சீக்கிரமாக ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய, நீர்த்தடிக்கக்கூடிய, நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வகையில் அமையப்பெறுது. அப்படின்னும்போது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். குண்டாகிறது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆல்கலைனாக இருக்கவங்க சீக்கிரம் குண்டாவாங்க. அவங்களுக்கு வந்து வில் பவரே இருக்காது, போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பாங்க.
அவங்களுக்கு இன்னும் வந்து ஆசிட் தேவை. அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவை. அப்பதான் அவங்களால வந்து ஆக்கப்பூர்வமா இருக்க முடியும், ப்ரொடக்டிவா இருக்க முடியும், நல்லா வேலை செய்ய முடியும். ஸோ அவங்களுக்கு ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அதே இடத்துல வந்து அசிடிக்கா இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அப்கிரேட் பண்ணும்போது இந்த மாதிரியான என்டிட்டீஸ வந்து பவர் ஜெனரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மார்ஸ்ல கொண்டு போய் இந்த மாரி என்டிட்டீஸ வந்து நம்ம வைக்கும்போது, எல்லா இடத்துலயுமே எல்லா நிலப்பரப்புகளும் டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்தவங்க, பஞ்சபூத ஆற்றல்ல இருந்தவங்க எல்லாரையுமே அங்க வந்து இந்த மாரி கெமிக்கல் ப்ரோகிராம்ஸ், லோ வைப்ரேஷன் கர்மிக் ப்ரோகிராம்ஸ் இருக்கிறவங்க, கெமிக்கல் ப்ரோகிராம்ஸ் இருக்கிறவங்கள அங்க கொண்டு போய் நம்ம குடியமர்த்தணும், உட்கார வச்சோம் அப்படின்னா, நல்ல பவர் ஜெனரேட் ஆகும். இந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா என்னன்னா, பெண் சாபம். இந்த இயங்கியல்லே வந்து ஹைலி ஆல்கலைன் பாடி எது அப்படின்னா, ஒரு சோல் எடுக்கக்கூடியது எது அப்படின்னா, பெண் தான். பெண்ணுடல். ஏன்னா நீங்க புத்தர் சொல்லி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு நடுவுல நான் வந்து பெண்ணுடல் எடுக்கவே இல்லன்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ எல்லாத்தையும் சீரா நேர்பட சொல்லிட முடியாது அப்படின்றதுக்காக மறைமுகமா சொல்லப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெண்ணுடல் எடுத்திருந்தா அதுதான் கடைசியா இருந்திருக்கும். அப்போ புத்தருக்கே அதுதான். அது அவரோட கடைசி உடலா இல்ல. அது அவரோட சோலோட பெஸ்ட் வெர்ஷனா அது அமையல. அதுக்கு முன்னாடி நிறைய உடல்கள் எடுத்துட்டு தான் அந்த உடலையே அவர் எடுக்கிறார். அப்போ ஆணுடல் நீட்சி. அது வந்து ஆசிட ஹோல்ட் பண்ணும். ஃபார் ரீக்ரியேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ அது வந்து ஆசிடை வந்து டேட்டா வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு உடல். ஆனால் பெண் உடல் வந்து ஆல்கலைன், கார்ப்புத்தன்மை பொருந்தது, சமநிலைப்படுத்தக்கூடியது. சரியா? இப்போ இந்த பெண் சாபம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அசிடிக் ட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது பெண் உடல் எடுத்து பெண் சாபத்தை வந்து அனுபவிச்சு அதுலேருந்து வெளியில வந்து அந்த பெண்களுக்கு கிடையாது, அந்த பெண்ணுக்கு கஷ்டம் உண்டாக்குறாங்கல்ல, அந்த பெண்ணுக்கு கஷ்டம் உண்டாக்குறாங்கல்ல, அவங்க ஆல்கலினா இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க மற்றவங்க எல்லாம் கஷ்டம் உண்டாக்குறாங்க, அவங்க எல்லாருமே அசிடிக்கா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. இந்த மாதிரி அசிடிக் ப்ரோக்ராம்ஸ் சுமக்கிறவங்களுக்கு அதே தான் அவங்களோட ப்ரோக்ராம். நல்லா பாருங்க, ஒரு அவங்களும் பெண்ணா இருப்பாங்க, திருப்பி அடுத்தவங்களுக்கும் பெண்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க. சரியா? இதே ப்ரோக்ராம் தான் அவங்க திருப்பி திருப்பி பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அந்த கெடுதல் நடக்கும். அடுத்து அவங்க அந்த இடத்துக்கு போகும்போது அடுத்த பெண்களுக்கு அந்த கெடுதல் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி ஆண்கள், இவங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க, இவங்க நிறைய பெண்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க. இவங்க அந்த ஆண்களுடைய கல்யாணத்தை நிறுத்துவாங்க. இந்த ஆண்களுடைய இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சில பேர் வந்து தடுப்பாங்க. இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகும்போது இவங்களோட குணம் மாறிடும். இவங்க அதே மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்து ஆளுங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க அந்த ப்ரோக்ராமாவே மாறிடுவாங்க. இதுதான் ஒரு அழகான ஒரு வரியில வந்து நீட்சே சொல்லியிருப்பாரு. நீங்க டீமனோட நீங்க பேட்டில் பண்ணும்போது நீங்களே அந்த டீமனா மாறிடாம பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்க என்ன மாதிரி கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதே விஷயத்த நீங்க திருப்பி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலையை வந்து இந்த இந்த இடம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி அது ஏற்படுத்தி கொடுக்கும்போது நாம் அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது. அதை வேறு விதமா மாத்தி செய்யணும். மாத்தி செஞ்சா உங்களோட இந்த ப்ரோக்ராம் விட நீங்க இன்னும் அப்கிரேட் ஆவீங்க. அப்புறம் உங்களோட சோலை வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா அதே தான் திருப்பி 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 நடக்கும். நீங்க லூப்ல அதே லைஃப்பை தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. திருப்பி 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 வேற லைஃப் டைம்ல. அப்போ எனக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய எனக்கு இங்கே இருக்கு அப்படின்னும் போது, செஞ்ச தப்பையே திருப்பி செய்கிற ப்ரோக்ராம் இங்கே இருக்குன்னும் போது, நான் இப்போ ஃபீல்டு அப்கிரேட் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த பழைய ப்ரோக்ராம்ஸ் இங்கே ரன் ஆகாது. எனக்கு ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறவங்க தான் வேணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே வந்து வேற மாதிரி போயிடும். ரிசர்ச் போகும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பழைய ப்ரோக்ராம்ஸை வந்து வீணடிக்க முடியாது இந்த என்டிட்டிஸ் எல்லாம். அப்போ என்ன பண்ணணும், இந்த என்டிட்டிஸை கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பவர் ஜென்ரேட் ஆகும். அவங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். இது வந்து அவங்களுக்கு புதுசா இருக்கும். என்னென்னமோ ரீசர்ச் பண்றாங்க, என்னென்னமோ இது பண்றாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப மொராலிட்டியை ஃபாலோ பண்றாங்க. எல்லாரும் வந்து
நல்லவங்களா இருக்காங்க, தன்மையா இருக்காங்க, யாரும் யாரை பத்தி தப்பா பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி மொராலிட்டி ஃபாலோ பண்றவங்க, நியூரலி கனெக்ட் ஆகி இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பழைய மாரல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க, நல்ல விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள மட்டுமே சிந்தனை செலவிடுறவங்க, வலிகளை அவங்களே ஏற்றுக்கிட்டு சேலஞ்சான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தங்களை தாங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த டோபமைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு அப்படி வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாமே ரொம்ப திடீர்னு நல்லதாக மாறுறது, அந்த மாதிரி விஷயங்களை அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது. வந்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் வந்து கஷ்டத்தினால வந்து ஒரு பெயினை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ நல்லா கொடுத்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறதை விட, நீங்கள் வந்து அன்பாக இருந்து லவ்வாக இருந்து நீங்கள் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணலாம். அது வந்து இங்கே நடக்கும். ஆனால் அவங்களோட உடல் வந்து அதற்கேற்றது கிடையாது. இங்கே நமக்கு வந்து மஜ்ஜை அதிகமாக இருக்கும். நம்மளுடைய உடல் கார்ப்புத்தன்மையாக இருக்கும். ஃபீல்டு மாறினோடனே ஆசிடை வந்து நம்மளால தாங்க முடியும். நம்ம நல்லா இயக்கம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இருக்கிற மஜ்ஜையும் தேயும். அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை வந்து நாம் எடுத்துகிட்டு போய் அந்த செட் ஆஃப் அப்கிரேட் ஆகாத பீப்புள் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வேற ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ் அப்படின்னா, மார்ஸ் அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் குடியமர்த்தணும் அப்படின்னா, திருப்பி இதே மாதிரி சைக்கிள் செஞ்சோம் அப்படின்னா நல்ல உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஃபஸ்ட்டு திங். இன்னொன்று, நமக்கு வந்து அங்கேயும் மரபு வந்து முருகேறும். சரிங்களா? ஸோ அப்கிரேட் ஆகாதவங்களை வந்து இப்படி தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை அமைச்சு தர முடியும். சரி, அப்போ அதே மாதிரி அங்கேயும் இந்த சைக்கிள்ஸ் வந்து நடத்தி அவங்களுக்கு முருகேற விடுறோம். அப்புறம் அவங்களும் ஆக்கப்பூர்வமாக அடுத்தடுத்த அப்டேஷனுக்கு போவாங்க. அவங்களுடைய கோருமே வந்து அப்போ சுத்த ஆரம்பிக்கும். அவங்களும் அதுலேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணலாம். அப்புறம் நமக்கு அவங்க தரக்கூடிய அந்த ஈத்தர் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய அந்த அளவிலான கரண்ட்டை தாண்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மார்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஈத்தர் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி அப்கிரேட் ஆகிறோம். அடுத்தது இன்னும் நமக்கு தேவைப்படுது. இன்னும் இங்கே இருக்கிறதையே நாம் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அது முடிஞ்சிடும். சீக்கிரமாக இந்த சைக்கிள் வந்து நமக்கு முடிஞ்சிடும். நம்ம வந்து கால அளவு இவ்வளோ தான் அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளோ அளவுக்கு வேணாலும் அதை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். நீட்டிச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரிசோர்ஸ் வச்சு வாழறதா இருந்தாலும் வாழலாம். இல்லை ரொம்ப வேகமாக அதை வந்து யூஸ் பண்ணி நான் தீர்த்திட்டு இந்த சைக்கிளை சீக்கிரம் முடிச்சிடுறேன்னாலும் நீங்கள் முடிச்சிடலாம். இங்கேருந்து போன அந்த மக்கள் வந்து அங்கே குடியமர்த்தி வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு எப்படி ஆசிடை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணாலே, அங்கே இருக்கிற ஃபீல்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும், மரபும் முருகேறும் சொன்ன மாதிரி. அப்போ அடுத்தடுத்து சைக்கிள்ஸ் நடக்கும். அங்கே குழந்தைகள் பிறக்க பிறக்க நல்லா பாருங்க, நல்லா ஆசிட் எந்த இடத்துல வந்து நிலப்பரப்பில் வந்து பாயுதோ அந்த இடத்துல வந்து அதீதமாக என்டிட்டிஸ் வந்து உருவாகும். குழந்தைகள் அதிக அளவில் வந்து பிறக்கும். ஸோ இந்த ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணால் தான் குழந்தை பிறக்கும். நிறைய பேர் வந்து நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னா, நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குழந்தை இல்லை. நீங்கள் ஆல்கலின். அப்போ உங்களுக்கான எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இது கிடையாது. அதுதான் பிரச்சனை. சரி, நான் வந்து ஜியோ மேக்னட்டிக் சென்டரில் போய் உட்காந்துட்டு அங்கே வாழ்ந்தால் எனக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்கும். ஆனால் நல்ல குழந்தையா பிறக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் உங்களை மாதிரியே பிறக்கும். அது பிறந்து இந்த சொசைட்டியில் வந்து இந்த சொசைட்டி அதை இன்னும் கஷ்டப்படுத்தும். இன்னும் அந்த குழந்தை மோசமான நிலையை சந்தித்து கஷ்டம்தான் போடும். அப்போ என்ன பண்ணலாம்? பொறுமையாக இருங்க. குழந்தை பெற்றுக்கிறதுல ஒரு அவசரமும் வேணாம். பெற்றுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபீல்டு அதிகமாச்சுன்னா நீங்கள் நல்ல ஃபர்டைலாக இருப்பீங்க, குழந்தை பெற்றுக்கலாம், பாடி மாறும்.
ஸோ அசிடிக்காக இருக்கிறவங்களுக்கு அந்த வேர்க்கால்களில் அமிலம் பாயும்போது, அந்த விஷம் பாயும்போது நல்லா வந்து அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து எந்தெந்த இடத்துலலாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ஆசிட் பாயிற அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு மக்கள் தொகையே பெருக்கமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மக்கள் தொகை கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மக்கள் தொகை நல்லா பெருகி இருக்கும். அதுக்கப்புறம் கலகங்கள் நடக்க இதெல்லாம் நடக்க ஒமேகா வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி பில்ட் ஆகி நல்ல கட்டமைப்போட சமூக கட்டமைப்போட ஆராய்ச்சி இது அதுன்னு பண்ணி சயின்ஸ் டெவலப் ஆகி அவங்க வந்து வருவாங்க. அப்போது அவங்கள கொண்டு போய் அங்கே குடியமர்த்தி வச்சுட்டோம். இப்போது அவங்களோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட லைஃப் ஸ்பேன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஃபீல்டை வச்சே நிர்ணயம் பண்ணலாம். அந்த ஃபீல்டு எந்த அளவுக்கு அவங்க உடம்புல வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஆரா குறையுது, ஒளி குறையுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், சுருக்கங்கள் வரும், முதுமைகள் வரும், கை நடுங்கும், அவங்களோட நியூரல் நெட்வொர்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது ஆரா வந்து அந்த மேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் பழுத்த பழம் மாதிரி அவங்க வந்து ஆசிட் நிறைய ஆகி முதுமை எய்தி இறந்துடுவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட காலம் லைஃப் ஸ்பேன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோல்ஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ரீக்குவென்சியில் இந்த ரேஞ்சில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம கான்ஷியஸ்னஸ் பார்க்கும், கேட்கும், அதால் உணர முடியும் அப்படின்ற பட்சத்தில் லிமிட்டடாக இருக்கிறதுனால நமக்கு இது மட்டும்தான் தெரியுது. இதை தாண்டி இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணக்கூடியவங்களால அங்கேயும் சில மாற்றங்களை வந்து நம்மளால் நிறுவ முடியும். அப்படி பண்ணும்போது இந்த சோல் ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போது இப்படி தான் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கர்மிக் ப்ரோக்ராம் அவங்க ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னோடய ப்ரோக்ராமை மாற்றணும்னு யாராவது விரும்புகிறாங்க. கீழ்ப்படி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கர்மிக் ப்ரோக்ராமாக நான் இருக்கேன், செஞ்சதே திருப்பி பண்ணிகிட்ருக்கேன், நான் மாறணும். எப்படி மாறுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்கலைனாக மாறணும், மரபை முறுக்கேற்றணும். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே அந்த முந்தைய வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஜெனட்டிக் அப்டேட் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாரோ ஒரு குழந்தை பிறந்து வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களோட ஒத்தி செய்யணும். நீங்கள் ஒன்றும் பெருசாக அந்த உடம்பு ஆணோ பெண்ணோ அந்த நபர் என்ன ரணவேதனை அனுபவிச்சாங்களோ என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் நீங்கள் படணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்களோட ஒத்தி செஞ்சால் போதும், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், நீங்கள் எப்போவுமே நல்ல எண்ணங்களோடு இருந்தாலே போதும். உங்களுக்கான ஜெனட்டிக் அப்டேட் தானாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே இது. அது இருக்க முடியாதா? ரொம்ப கஷ்டமான காரியமா அது? சந்தோஷமா நிம்மதியா நல்ல தாட்ஸ் மட்டும் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. பேராசை, பொறாமை எதுவுமே இருக்கக்கூடாது. அசிடிக் ஹார்மோன்ஸ் எதுவுமே சுரக்கிற மாதிரி அந்த உடலை வைக்கவே கூடாது. குழந்தை தனமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா அப்படியே இருந்தீங்கன்னா ஆல்கலினா போயிடுவீங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. நான் சொல்றது இப்போ ஆல்கலைன் பீப்புள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படியே இருந்தீங்கன்னா ஆல்கலைனா போயிடுவீங்க, இல்லைன்னா யுஃபோரியா ஸ்டேட்டில் போயிடுவீங்க. அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஆல்கலைன் இதை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அசிடிக் பீப்புள் ஃபாலோ பண்ணலாம். பாசிட்டிவான தாட்ஸ் மட்டும் நினைக்கிறது, நல்லதே நினைக்கிறது, எல்லாருக்கும் கோவப்படாமல் இருக்கிறது, வெறுப்பு காட்டாமல் இருக்கிறது, பொறாமப்படாமல் இருக்கிறது. அப்போ ஒரு ஜெனட்டிக் அப்டேட் உங்களோட சொசைட்டியில் ஒரு குழந்தை வந்து எடுத்துகிட்டு வருது, கஷ்டப்பட்டு வருதுன்னா சும்மா கிடைக்காது. அவங்க அவ்வளோ ஆசிட் அவங்க உடம்புல போட்டு நிரப்பிட்டு அது திருப்பி ஆல்கலைனாக மாற்றணும். அந்த ஆசிட்லாம் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம்
அவங்க ஆரா அவ்வளோ பெருசாகும். அவங்களுக்கு சின்னதாக ஒரு காயினை வந்து பக்கத்தில் இப்படி போட்டாலே அவங்க உடம்புக்குள்ளே வந்து அது அந்த சேஞ்சஸ் வரும். வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சொசைட்டியில் ஒரு ஜெனட்டிக் அப்டேட் கிடைக்குதுன்னா அப்புறம் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆக்கப்பூர்வமாக மாற ஆரம்பிப்பாங்க. நல்ல சிந்தனைகள் வரும். வேற ஒரு புத்தம் புதிய கண்ணோட்டம் அவங்களுக்கு கிடைக்கும். புதுசு புதுசாக யோசிப்பாங்க அந்த மாதிரி. இதே மாதிரியான சிந்தனைகளும் இதே மாதிரியான அறிவு எல்லாமே எல்லா காலகட்டத்தில் இருக்க சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே கிடைச்சிருக்கு. இது வந்து புதுசு கிடையாது. அவங்க அதை வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஃப்ரீக்குவென்சியோடு சிங்க்ரனைஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு அந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது ஈஸியாக. இப்போ நீங்களும் அதே மாதிரி ஃப்ரீக்குவென்சியில் உங்கள் பாடியை வந்து நீங்கள் இயக்கினீங்கன்னா உங்களாலையும் அந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், ஆல்கலைனாக இருக்க முடியும், அன்பாக இருக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா நான் வந்து பழைய பஞ்சாங்கமாக தான் இருப்பேன், நான் வந்து லோ ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கர்மிக் ப்ரோக்ராம்ஸாக தான் நான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு திருப்பி இதே மாதிரி களியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து உங்களோட கான்ஷியஸ்னஸ் வந்து மூவ் ஆகி போயிடும், ஸ்விட்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்கிரேட் பண்ணுறோம். அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகுது. அப்போ அதிகமாகுது அப்படின்னா ஒரே மாதிரியே இருந்தால் அந்த கெமிக்கல்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து டோபமைன் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும். அதே மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு மெடிசனாக கொடுக்கறதுலேருந்து அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்சிடோசின் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆனால் சமூக சூழ்நிலைகளை அந்த சமூக கட்டமைப்பை அதுக்கு ஏற்றாற் போல் வடிவமைக்கணும். நம்ம வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு கெமிக்கலை நோக்கி போகவே கூடாது. இதை வந்து இந்த வாழ்வியல் முறையாக தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் கெமிக்கலை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டுருச்சுன்னா இந்த அப்டேட் எல்லாம் ரிவர்சபிளாக பண்ண முடியுமான்னா கிடையாது. சில விஷயங்கள் வந்து திருப்பி நம்மளால் வர முடியாது. அப்போது அந்த சைடு நம்ம போயிட்டு அப்டேட் ஆகிட்டோம்னா அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது யோசிச்சு தான் ஒவ்வொன்றும் பண்ணணும். சரி, அப்போது இந்த அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அப்கிரேட் பண்ணுறது. ஒருவேளை பண்ணலைன்னா என்ன மாதிரி நடக்கும், அதை எப்படி பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் என்ன, அதனால் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான சாதகங்கள் வந்து இருக்கும், அப்டேட்டட் என்டிட்டிஸ்க்கு என்னென்ன மாதிரி அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. லவ் இஸ் காட்.